வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாறை மீன், தேங்காய் பாறை மீன் அந்த குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம். சூப்பராக ரெடி ஆக்கலாம். இது மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் இதில் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதோட சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்குது, ஒரு 10 கூரை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 பூண்டு. அதை இது மாதிரி மேலுள்ள தோலை மட்டும் எடுத்துட்டு அப்படி எடுத்து முழுசாக தோலோடு தான் வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் முழுசாகவே. இந்த வெங்காயம் வதங்கட்டும். இப்போ தீயை குறைச்சி வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஏற்கனவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். தேங்காய் கூட அரைச்சிருக்கோம். இதையே சேர்த்துடலாம். இப்போ ஒரு வாசம் வருது, அந்த மல்லி வாசம், பொரிஞ்ச வாசம். இது போதும். அரைச்சி வச்ச தேங்காய் அதை சேர்த்துடலாம். இனி அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி பழம் சேர்த்துடலாம். இது பெரிய சைஸில் ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து விட்டலாம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் வத்தல் வீட்டில் அரைச்சது இதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரை இதை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த அளவில் இதில் ஜார் கழுவின தண்ணி சேர்த்துட்டு இனி புளி கரைசல் சேர்த்துடலாம். இதே நல்லா கலந்து விட்டுடலாம். இனி தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து விட்டுடலாம். தேவையான உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துட்டேன். ஒரு 4-5 பீஸ் மாங்காய். இது ஒட்டு மாங்காய், கிளிமூக்கு மாங்காய். இது நல்ல புளிப்பெல்லாம் ரொம்ப இல்லை, ஓரளவு புளிப்பு இருக்கும். இந்த அளவில் நான் சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதித்தோன்னே எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டேன். மீனை போட்டுடலாம். 3/4 கிலோ பாறை மீன். இது தேங்காய் பாறை. இதை சேர்த்துக்கலாம். மாங்காய் போடும்போது வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். லைட்டாக எல்லா பக்கமும் இனி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திறக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நீ அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் புளிப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா மீனை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். அப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் போட்டிருக்கிற காரத்துக்கும் புளிக்கும் டேஸ்ட்டு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் குறைவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இனி மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே குறைஞ்ச தீயில் அப்படியே வேகட்டும், இருக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை அதை பிச்சு இதில் சேர்த்துக்கலாம். கையால் பிச்சு தான் சேர்க்கணும், வாசனை நல்லா இருக்கும். பச்சை கருவேப்பிலை. இப்போ இது மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். மீன் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு நான் செய்திருக்கிற இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாக செய்யலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நன்றி. காட் பிளஸ் யூ.